தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கம் சார்பில் தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்க நிறுவன தலைவர் எம்.எஸ்.கே. பாக்கியநாதன் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். கடந்த 2024 மற்றும் 2025 விவசாயம் செய்த மிளகாய் விவசாயிகள் ஏக்கர் ஒன்றுக்கு சுமார் 75,000 வரை கடன் வாங்கி செலவு செய்த மிளகாய் விவசாயிகளுக்கு தொடர்ச்சியான மழையாலும் பல்வேறு நோய்களாலும் மிளகாய் விவசாயம் முற்றிலும் அழிந்துவிட்டது. இந்த நிலையில் கடந்த பல மாதங்களாகவே தமிழ்நாடு வைகை விவசாயிகள் சங்கம் சார்பில் ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 நிவாரணம் கேட்டு பாதிக்கப்பட்ட விவசாயிகளோடு 4 கட்டங்களாக முற்றுகை போராட்டம், ஒப்பாரி போராட்டம், ரயில் மறியல், கைது போராட்டம், விவசாயிகள் குறைதீர் கூட்டம், வெளிநடப்பு போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியும் பயனில்லை. வழக்கம் போல் இன்றும் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளோம். அதற்கு ஆட்சியர் வழக்கம் போல் பாடின பாட்டையே பாடுகிறார், ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது என்றும் தெரிவித்தனர். பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தீர்வு ஏற்படாவிட்டால் ராமநாதபுரத்தில் ஒட்டுமொத்த விவசாயிகளும் இணைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்து எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் நெல் உற்பத்தியில் 4ஆம் இடமும் மிளகாய் உற்பத்தியில் முதலிடத்தையும் வகிக்கிறது. கடந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை பெய்த போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் 16,500 ஹெக்டேர் பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த மிளகாய் விவசாயம் அடியோடு அழிஞ்சு போச்சு. இது விஷயமா பாதிக்கப்பட்ட விவசாயிகளோடு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியில் பல கட்ட போராட்டம் நடத்தியாச்சு. அப்படி ஒருவேளை தவறும் பட்சத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாய சங்க குடும்பங்களையும் ஜனநாயக சக்தியிலும் திரட்டி ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற தேசிய நெடுஞ்சாலைகளை கூடிய விரைவில் முடக்க வேண்டிய சூழல் வரும்.